ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சேஸ் வித் கிறிஸ். இது தமிழில் கதை கேளு, ஆனால் இங்கிலீஷில் கதை சொல்லு. ஸ்டோரி நம்பர் 6. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்டோரி த தீவ்ஸ் மதர், திருடனின் தாய். இன்றைய ஸ்டோரியினுடைய டைட்டில்லையும் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. எனி கெஸ்? த தீஃப் இதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்குற அப்போஸ்ட்ரோஃபி எஸ், இதனுடைய யூசேஜ் என்னென்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதாவது ஒரு பர்சன், பிளேஸ், ஒரு அனிமல் இல்லை ஒரு பொருள், இவைகளுக்கு தொடர்பான சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்ல இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், வினோத்ஸ் கார் அப்படின்னு சொல்கிறது வினோத்தோடைய கார், வினோத்துக்கு சம்மந்தப்பட்ட இன்னொரு பொருளை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ் யூஸ் ஆகும். த கார் ஆஃப் வினோத் அப்படின்னு சொல்லாமல் வினோத்ஸ் கார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், த மங்கீஸ் டெய்ல், மங்கியோட டெய்ல் அப்படின்னு சொல்கிறது. அந்த வகையில் தான் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியினுடைய டைட்டில் த தீவ்ஸ் மதர் அப்படிங்கிறதும் திருடனுக்கு சம்மந்தப்பட்ட இன்னொரு பர்சன், அவனுடைய அம்மா மதரை பற்றி குறிக்குது. அதுக்கு தான் அந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இஃப் யூ ஆர் ரெடி, கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டோரி. முதல்ல தமிழில் ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடுவோம். திருடனின் தாய். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் அவன் அம்மாவோட வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் தன் நண்பனுடைய பேனாவை திருடி அதை வீட்டுக்கு கொண்டு வந்தான். இதை பார்த்து அவங்க அம்மா அவனை கண்டிக்கிறதுக்கு பதிலாக இன்னும் விலை உயர்ந்த பொருட்களை திருடிட்டு வா அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தினாங்க. அந்த பையனும் வளர்ந்தான். ஆனால் அவனுடைய அந்த திருட்டு பழக்கம் அப்படியே இருந்தது. ஒரு நாள் அவன் திருடும்போது கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவனை தூக்கு மேடைக்கு கொண்டு போயிட்டு இருந்தபோது அவனுடைய அம்மா அந்த கூட்டத்தில் நின்றுட்டு தன்னுடைய மகனுக்காக ரொம்ப கத்தி கத்தி அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க அம்மாவை பார்த்து சொன்னானா, அம்மா அழாதீங்க, நான் இப்போ கஷ்டப்படுறது எல்லாமே உங்களால் தான். நான் என் நண்பனுடைய பேனாவை திருடிட்டு வரும்போது நீங்கள் என்னை தண்டிக்கலை, அதுக்கு பதிலாக என்னை இன்னும் ஊக்கப்படுத்துனீங்க. என் இளமையிலேயே நீங்கள் என்னை சரி செய்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இப்படி ஒரு மோசமான நாளை சந்திச்சிருக்க வேண்டி இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் கதை கேட்டாச்சு. இனி இங்கிலீஷில் கதை சொல்லிடுவோமா? ஃபர்ஸ்ட், ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் அவன் அம்மாவோட வாழ்ந்துட்டு இருந்தான். லாங் டைம் அகோ a small boy was living with his mother. லாங் டைம் அகோ அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். a small boy அப்படின்னா ஒரு சின்ன பையன். was living with his mother. his mother அப்படின்னு சொன்னால் அவனுடைய அம்மா, அவனுடைய அம்மாவோட வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் தன் நண்பனுடைய பேனாவை திருடி அதை வீட்டுக்கு கொண்டு வந்தான். One day he stole his friend's pen and brought it home. One day அப்படின்னு சொன்னால் ஒரு நாள், he stole அப்படின்னு சொன்னால் அவன் திருடுனா. ஸ்டீல் அப்படின்னா திருடுறது. ஸ்டீலுடைய பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது, இறந்த காலம், அது ஸ்டோல். திருடுனா ஹீ ஸ்டோல் அப்படின்னு ஹீ அப்படிங்கிறது இங்கே அந்த சின்ன பையனை குறிக்குது. ஹீ ஸ்டோல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பென். நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அப்போஸ்ட்ரோஃபி எஸ், ஃப்ரெண்டோடைய பென், ஃப்ரெண்டோடைய பேனா. ஹீ ஸ்டோல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பென் அண்ட் brought it home. brought அப்படிங்கிறது bringோடைய past tense. அதை வீட்டுக்கு கொண்டு வந்தான். அவனை திட்டுறதுக்கு பதிலாக அவங்க அம்மா இன்னும் விலை உயர்ந்த பொருட்களை திருடி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவனை ஊக்கப்படுத்தினாங்க.
Instead of scolding him, his mother encouraged him to steal expensive things. Instead அப்படின்னு சொன்னால் பதிலா, இதுக்கு பதிலா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கோல்டிங், ஸ்கோல்ட் அப்படின்னா திட்டுறது, அவனை திட்டுறதுக்கு பதிலாக his mother encouraged him. encourage அப்படின்னா ஊக்கப்படுத்துறது. இங்கே எல்லாமே நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். எல்லாமே இறந்த காலத்தில் ஒரு கதை சொல்லும்போது இறந்த காலத்தில் தான் சொல்லுவோம். his mother encouraged him அப்படின்னு சொன்னால் அவனுடைய தாய் அவனை ஊக்கப்படுத்தினாங்க. எதுக்கு? to steal expensive things. expensive அப்படின்னா விலை உயர்ந்த. அவன் வளர்ந்தான், ஆனால் அவனுடைய திருடும் அந்த பழக்கம் அப்படியே இருந்தது. he grew up but his habit to steal stayed. he grew up அப்படின்னு சொன்னால் grew அப்படின்னா grow உடைய past tense. grow up அப்படின்னா வளர்றது. he grew up அப்படின்னா அவன் வளர்ந்தான் past tense. but அப்படின்னா ஆனால். his habit அப்படின்னா பழக்கம். his habit to steal அப்படின்னா அவனுடைய திருடும் அந்த பழக்கம் stayedனா அப்படியே இருந்தது. ஒரு நாள் அவன் கையும் களவுமா மாட்டி மரண தண்டனை விதிக்கப்பட்டான். one day he was caught red-handed and sentenced to death. one day அப்படின்னா ஒரு நாள். he was caught red-handed. red-handed அப்படின்னு சொன்னால் ஒருத்தங்க திருடும்போது அவங்கள கையும் களவுமா பிடிக்கிறது தான் red-handed. and sentenced to death அப்படின்னு சொன்னால் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. sentenced அப்படின்னு சொன்னால் தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அவனை தூக்கு மேடைக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அம்மா அந்த கூட்டத்தில் நின்று அவனுக்காக கத்தி கத்தி அழுதுட்டு இருந்தாங்க. when he was being taken to the gallows, his mother was standing in the crowd wailing for him. when he was being taken to the gallows அப்படின்னு சொன்னால், gallows அப்படின்னு சொன்னால் நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு உடன் ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், அங்கே அந்த கயிறு தொங்க விட்டுருப்பாங்க, அது பேர் தான் gallows. when he was being taken to the gallows, அவனை அந்த தூக்கு மேடைக்கு கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் his mother was standing in the crowd. அவங்க அம்மா crowd அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் கும்பலில் நின்றுட்டு இருந்தாங்க. wailing for him. wailing அப்படின்னு சொன்னால் ரொம்ப கத்தி கத்தி அழுவுறது. அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னான், அம்மா அழுவுறதை நிப்பாட்டுங்க, நான் கஷ்டப்படுறது எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லி. the son came up to his mother and said, stop crying mother, I'm suffering because of you. the son came up to his mother அப்படின்னு சொன்னால் அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட, his motherனா அவனுடைய அம்மா கிட்ட போய் சொன்னான். and said அப்படிங்கிறது say, இதோடைய past tense say. அது past tenseல said saidன்னு மாறிடும். என்ன சொன்னா, stop crying mother, அழுவுறத நிப்பாட்டுங்க அம்மா அப்படின்னு சொல்கிறான். I'm suffering because of you. suffer அப்படின்னா கஷ்டப்படுறது. I am suffering அப்படின்னா நான் கஷ்டப்படுறேன், உங்களால் தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் என்னுடைய நண்பனுடைய பேனாவை திருடிட்டு வரும்போது நீங்கள் என்னை தண்டிக்கலை, ஆனால் என்னை இன்னும் ஊக்கப்படுத்தினீங்க. You did not punish me when I stole my friend's pen. Instead, you encouraged me. You did not punish அப்படின்னா தண்டனை கொடுக்கறது. You did not punish me அப்படின்னா நீங்கள் என்னை தண்டிக்கலை. When I stole my friend's pen, நான் என்னுடைய நண்பனுடைய பெண்ணை திருடும்போது நீங்கள் என்ன தண்டிக்கலை. Instead, you encouraged me. Instead அப்படின்னு சொன்னால் அதற்கு பதிலாக you encouraged me, நீங்கள் என்ன ஊக்கப்படுத்துனீங்க. என்னுடைய இளமையிலே நீங்கள் என்னை சரி செய்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இப்படி ஒரு நாளை ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்திருக்காது அப்படின்னு சொன்னான். If you had corrected me when I was young, I would not have had to face this day. If you had corrected me அப்படின்னா
நீங்கள் ஒருவேளை என்னை சரி செய்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால், when I was young, நான் என்னுடைய இளமை காலத்தில் இருக்கும்போதே நீங்கள் ஒருவேளை என்னை சரி செய்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால், I would not have had to face this day. நான் இப்படி ஒரு நாளை சந்திச்சிருக்க வேண்டி இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னு நினைக்கிறீங்க? It is better to nip the evil in the bud. It is better to nip the evil in the bud அப்படின்னு சொன்னால், ஒரு தவறை, ஒரு தீமையை அது சின்னதாக இருக்கும்போதே நம்ம சரி செய்திடணும். அதாவது முளையிலே கிள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இதுக்கு அர்த்தம். நிப் அப்படின்னு சொன்னால் NIP, நிப் அப்படின்னு சொன்னால் கிள்ளுறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பட், BUD, பட் அப்படின்னு சொன்னால் மொட்டு. ஸோ ஒரு தீமையை அதனுடைய மொட்டுலையே கிள்ளுறது நல்லது அப்படிங்கிறது இதனுடைய மாரல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி அண்ட் அதனுடைய மாரல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டோரிஸ், நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Meet you all soon in another interesting and useful video, friends. Till then, bye.